குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு, ஆபாச பேச்சுக்கு எதிராக வழக்குன்னு உயர் நீதிமன்ற நடவடிக்கையால கும்பல்ஸ் ஆஃப் கோபாலபுரம் தூக்கத்தை தொலைச்சது மட்டும் இல்லாம அடுத்து எந்த அமைச்சர்களோட கேஸ என்ன பண்ண போறாங்கன்னு புலம்பி தவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவோட முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர்கள் 13 பேர் மேல ஊழல் வழக்கும், சொத்து குவிப்பு வழக்கு, பண மோசடி, மணல் கடத்தல்னு பல அமைச்சர்கள் மேல பல வழக்குகள் இருக்கு. ஊழல் அராஜக அரசியலுக்கு பேர் போன திமுகவும் அதன் அமைச்சர்களும் இதுவரை தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் பண்ணது என்னன்னா, கடன் வாங்குறதுல நம்பர் 1 மாநிலமா தமிழகத்தை மாத்துனது, கனிம வளங்களை கொள்ளையடிச்சது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலைமையை உண்டாக்குனது, பள்ளி கல்வித்துறையை சீரழிச்சது, இளைய தலைமுறைய மதுவுக்கு அடிமையாக்கி இளைஞர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குனது. முக்கியமா திமுகவோட சமீபத்திய டாஸ்மாக் ஊழல், 100 நாள் வேலை திட்ட ஊழல், இலவச வேஷ்டி வழங்குறதுல ஊழல், பொங்கல் தொகுப்பு ஊழல்னு செஞ்ச ஊழலை மறைக்க இல்லாத பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணி மக்களை சிந்திக்க விடாம பண்ணது. திமுக காலம் காலமா செஞ்சிட்டு இருக்க இந்த அரசியல் இனிமேலும் தொடராதுங்கிறது திமுகவோட மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுலயே புரிஞ்சிக்க முடியுது. ஆட்சியில இருந்து மட்டுமில்ல, அரசியலில் இருந்தே திமுகவும் ஸ்டாலின் குடும்பமும் அகற்றப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. 35 அமைச்சர்கள் ஊழல்